குழந்தை மாதிரி மனுஷங்க லூஸ் வழி பண்ணுவாங்க. நீ பிடிக்கல ரவி, முட்டை சாப்பிட மாட்டேங்கிற, தெரியாம உனக்கு லிவரை போட்டுட்டேன். டெய்லி லிவர் வாங்க நான் என்ன இங்க என்ன புரியல. எனக்கு எப்பயாவது ஷூட் வரும். எப்போதும் உன்னை நேசிப்பேன் முடியல. சறுக்கி ஓடிடலாம். சாப்பிடலன்னு நினைச்சுக்கோ, என்ன மாதிரி ஆயிடுவேன். புரியுதா? எங்க போற? இவ்வளவு இருக்கு தர அன்பு தோழா. மதுரை மாவட்டம் அவனியாபுரம் பகுதியில தெருவுல இருக்கிற நாய் ஒண்ணு ரொம்ப நாட்களாகவே கழுத்துல ஒரு பைப்பை மாட்டிக்கிட்டு வலியில துடிச்சிட்டு வந்திருக்குது. இதோட வலிய தாங்கிக்க முடியாம இருக்கிற அந்த பகுதியில இருக்கிற சிறுவர்கள் எப்படியாவது அதை போராடி மீட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அங்க இருக்கிற ஒரு சமூக ஆர்வலருக்கு தகவலை தெரிவிச்சு அவரை நேரில் வரவழைச்சு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த நாய் கழுத்துல இருந்த அந்த பைப்பை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த நாய்க்கு சிகிச்சையும் கொடுக்கப்பட்டிருக்குது. தெருவுல வலியில துடிச்சுக்கிட்டு இருந்த இந்த ஒரு நாயை காப்பாத்திருக்கிற சிறுவர்களோட இந்த ஒரு செயல் இப்போ இணையத்துல வெளியாகி அனைவரையுமே நிகழ வச்சிருக்குது. எங்க இருக்கு? புடிச்சிட்டீங்களா? என்ன பிரச்சனை நாய்க்கு? நாய் கழுத்துல பெல்ட் போட்டுருக்கு. பெல்ட்டா? என்னது பெல்ட் இல்லடா, இந்த பிவிசி பைப் இருக்குல. எத்தனை நாளா இருக்கு அப்படி? இது என்ன ஏரியா? இது கணக்குல தெரியும். எந்த ஏரியா? கணக்குல தரும். வாங்க காமிங்க. நான் இங்க பிடிச்சி வச்சிருக்கீங்களா? ஓகே ஓகே வாங்க வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மதுரை அவனியாபுரம் கணக்குப்பிள்ளை தெருவில் ஸ்கூல் போற பசங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஒரு சின்ன 3 மாச குட்டி இருக்கும். அந்த 3 மாச குட்டியோட கழுத்துல வந்து பிவிசி பைப் சொருகிருக்காங்க.